ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே வரும்போது நினைக்கிறது, நான் வந்து ஃபைவர்லேயோ அல்லது அப்வொர்க்லேயோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன்னா நான் ஃப்ரீலான்சிங்கில் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இதே பீப்புளை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 6 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீலான்சிங்கை குயிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஏன் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ்க்கு கீழே கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபைவரில் எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிற, அப்வொர்க்கில் எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக என்னால் அந்த வீடியோவை மேக் பண்ண முடியும். ஆனால் நான் அப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணால் நீங்களும் அதை பார்ப்பீங்க. பார்க்குறதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரீலான்சிங்கை தவறான வழியில் கற்றுக்கொள்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேங்கிறது ஃப்ரீலான்சிங்கில் ஒரு பகுதி தான். அதை தவிர்த்து கிளைண்ட்டோட எப்படி ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறது, எப்படி கிளைண்ட்டுக்கு ப்ரோக்ரஸ் அப்டேட் அனுப்புறது, அதை மாதிரி எப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ரிவிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு முறையும் கிளைண்ட்டுக்கு குவாலிட்டியான ஒர்க்கை டெலிவரி பண்ணுறது, இப்படி நிறைய பார்ட் வந்து ஃப்ரீலான்சிங்கில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கற்றுக்காமல் ஃபர்ஸ்ட் ஆர்டரை மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் எடுக்கலாம், ஆர்டர்ஸும் செய்யலாம். ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் நிலைச்சு நிற்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுப்பீங்க, செய்வீங்க, திரும்ப 2வது 3வது தரம் ஒரு கிளைண்ட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ப்ரொஃபஷனாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களில் இல்லை என்று சொல்லி. இதுக்கு நான் ஒரு உதாரணம் காட்டினா, இப்போது இதை பாருங்கள், இந்த சைட்டில் இருக்கிறது நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டோட எப்படி செக் பண்ணுறேங்கிறதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் ஒவ்வொரு மெசேஜ்லேயுமே நான் ப்ரொஃபஷ்னலாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதே நேரம் நான் வந்து இன்னொரு செல்லரோட ஒர்க் பண்ணுறப்போ, அதாவது நான் கிளைண்ட்டாக மாறி இன்னொரு செல்லர்கிட்ட வந்து பேசுகிறப்போ இந்த மெசேஜஸை பாருங்கள், இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்காது. ஏதோ சும்மா ஒரு மெசேஜ் பண்ணி பேசுகிற மாதிரி நார்மலாக பேசியிருப்பார். ஸோ இந்த ப்ரொஃபஷனலிசம் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட்டில் முக்கியம். அண்ட் இந்த ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இவர் ஃப்ரீலான்சிங்க்கு வந்து நிறைய நாள், ஆனால் இப்போ வரைக்குமே கொஞ்சம் ஆர்டர்ஸ் தான் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து லாங் டேர்மாக ஃப்ரீலான்சிங்கை செய்கிற ஃப்ரீலான்சர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இப்படியான காரணங்களால தான் நீங்கள் ஃப்ரீலான்சிங் செஞ்சால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரோ அல்லது ஒரு 20-30 ஆர்டரோ வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதலாக பார்க்குறீங்களா இருந்தால், நான் வந்து ஃபுல் டைமாக 4 வருஷமாக ஃப்ரீலான்சிங் செஞ்சுட்ருக்கேன். என்னுடைய மொத்த ஏர்னிங்ஸுமே இந்த ஃப்ரீலான்சிங் மூலமாக மட்டும்தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த சேனல் மூலமாக எப்படி நீங்கள் சரியான வழியில் ஃப்ரீலான்சிங்கை ஃபுல் டைமாக செய்யலாம்ங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்களே இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நிறைய விளம்பரங்கள் பார்க்கலாம், லைக் இதை செய்யுங்க அதை செய்யுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சதுக்கு பிறகு அதில் எப்படி சஸ்டெயின் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களே சஸ்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனலில் எவ்வளோ மணி மேக் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீலான்சிங் மூலமாகங்கிற வரைக்கும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய ஃப்ரீலான்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ மணி மேக் பண்ணியிருக்காங்கன்னு ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே 3 மாதம் 5 மாதம் ஃப்ரீலான்சிங் செஞ்சு போட்டு அதுக்கப்புறமா எந்த ஆர்டர்ஸுமே கிடைக்காமலுக்கு அந்த ஃப்ரீலான்சிங்கை ஸ்டாப் பண்ணவங்க. அப்படியானவங்க தான் கோர்ஸ் மூலமாக மணி மேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸை செல் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் நிலைச்சு நிற்கணுமெண்டா ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறத தாண்டி நான் சொன்ன மாதிரி எப்படி கிளைண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும், எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஒவ்வொரு மெசேஜுக்கும் 1 நிமிஷம் கழிச்சு தான் ஃப்ரீலான்சிங்கில் ரிப்ளை பண்ணணும். அது ஏனுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதை மாதிரி எப்படி ப்ரோக்ரஸ் அப்டேட் அனுப்பணும். இப்போ உதாரணத்துக்கு 5 நாள் டெலிவரி போட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா 5 நாள் கழிச்சு போய் கிளைண்ட்டுக்கு ஆர்டரை டிரெக்டாக டெலிவரி பண்ணுறல ஒரு 2வது அல்லது 3வது நாளோ நான் உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து இப்படி செஞ்சிட்ருக்கிறேன், எல்லாம் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது, உங்களுக்கு டெட்லைனுக்கு இடையில் டெலிவரி பண்ணிடுவேன் அண்ட் இப்படி ஒரு அப்டேட் அனுப்ப வேணும். அது மாதிரி அவங்க ரிவிஷன்ஸ் அனுப்புனா, ஓகே உங்களுடைய ரிவிஷன்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு நான் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுவேன்ங்கிறத அவங்களுக்கு சென்ட் பண்ண வேணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஃப்ரீலான்சிங்கை தவிர எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிற என்ன நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு அதை போய் நீங்கள் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்ஸே கிடையாது. நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணுமெண்டா அது ஃப்ரீலான்சிங்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணுமெண்டாலும் அதை செஞ்சவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. இதுக்குரிய காரணம் இதை நான் சொல்லலை, ரிச் டேட் புவர் டேட்னு ரோபர்ட் கியோசாகியோட ஒரு வசனத்தில் அது வருகுது. நான் உங்களுக்கு என்னோட சைட்லையும் போடுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூஸ் யுவர் டீச்சர்ஸ் கேர்ஃபுல்லி. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணுமென்னா அதை உண்மையிலேயே செய்கிறவங்க கிட்ட இருந்தே தவிர அதை பற்றி போதிக்கிற போதகர்கள்ட்ட இருந்து கற்றுக்கக்கூடாது. அது
அதுக்கு ஒரு உதாரணமும் ஒன்று சொல்கிறாரு. நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணுமென்று இருந்தால் இந்த நிறைய பண கொடுக்கல் வாங்கலாம் செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன்ட்டு இருந்து கற்றுக்கொள்ளுவனே தவிர அதை பற்றி ஒவ்வொரு நாளும் தியரிட்டிக்கலாக வந்து பேசுகிற ஒருத்தட்ட இருந்து நான் கற்றுக்க மாட்டேங்கிற மாதிரி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய தமிழில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக மணி மேக் பண்ணலாம், யூடியூப் மூலமாக மணி மேக் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் யாருமே அதை ஓப்பனாக வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக நல்ல ஏர்னிங்ஸ் வந்தால் அவங்க அதை படிப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்காது. ஆனால் அதை படிப்பிக்கிறத வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்லேயும் அதை டீச் பண்ணுறாங்க. பட் அதையெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக செஞ்சுட்டு அவங்களுடைய மெயின் ஒர்க்காக அவங்க யூடியூப் செய்கிறதையோ அல்லது ஒரு ஃப்ரீலான்சிங் செய்கிறதையோ வச்சுருப்பாங்க. பட் படிப்பிக்கிறதையோ ஒரு முழு நேரமாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நான் இதை சொல்கிறதுக்கான ரீசன், அதில் நீங்கள் வந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மணி தான் வேஸ்ட் ஆகுமே தவிர ஒரு முன்னேற்றம் காண முடியாது. அண்ட் ஃப்ரீலான்சிங்கில் இன்னொரு மித் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் டிபெண்ட் ஆகி இருந்தீங்கன்னா, இப்போ ஃபைபர்லேயோ அல்லது அப்வொர்க்லேயோ நீங்கள் டிபெண்ட் ஆகி இருக்கிறீங்கன்னா அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி. பட் இந்த சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க யாருமே அதை ரிசர்ச் பண்ணது கிடையாது. என்னாலே உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் காட்ட முடியும். ஃபைபரில் 10 வருஷம் 5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுற நிறைய ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட் இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்குது. அண்ட் இதை தாண்டி அப்வொர்க்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கம்பெனிஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிளாட்ஃபார்மில் வர ஆர்டர்ஸை செய்கிறதுக்காக அவங்க ஒரு கம்பெனியை வச்சு நிறைய எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்மளை மாதிரி தனியாக சும்மா ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி ஒரு கம்பெனியாக வளர்ந்து நிற்குது. ஸோ நான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கான காரணம், இந்த சேனலில் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்க வேணும் ஃபைபர்லேயோ அப்வொர்க்லேயோ அண்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒன்றா இந்த சேனலில் இப்போ அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் பார்க்கலாம். ஆனால் எல்லாரையும் மாதிரி நான் எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேங்கிறத இந்த சேனலில் எடுத்தெடுப்பில் அப்லோட் பண்ணேன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஒரு சர்வீஸை வந்து கொடுக்க போகிறீங்கன்னா அந்த சர்வீஸ் அந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் எந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு 3 விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ஒன்று, எத்தனை பேர் ஃபேவரிட்ஸில் சர்வ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆர்டர்ஸ் கியூவில் இருக்குது, மொத்தமாக எத்தனை ஆர்டர்ஸ் இந்த செல்லர் இந்த கிக்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் முதல்ல அதை சூஸ் பண்ண வேணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கிராஃபிக் டிசைனராக இருந்தால் பேனர் டிசைன் பண்ணுறதை விட லோகோ டிசைன் பண்ணும்போது அதிகமாக மணி மேக் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் போக இந்த ஃப்ரீலான்சிங் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்குது, அது மாதிரி இப்போ நான் சில இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போகும்போது அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் அது போக இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் உங்களோட நான் இந்த சேனல் மூலமாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் என்ன, ஒரு ஃப்ரீலான்சரோட லைஃப் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முழுசாக கற்றுக்கொள்ளலாம். இந்த ஃப்ரீலான்சிங்கில் போட்டி இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு காரணம், நிறைய பேர் வந்து எனக்கு இமெயில் மூலமாகவும் சரி அல்லது கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், எப்படி ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறேங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து போடுங்கன்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கான்செப்டே ஃபஸ்ட்டு பிழைங்கிறதுனாடி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மெயினாக மேக் பண்ணுறேன். ஏன்னா அப்படி ஒரு வீடியோ செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் நிலைச்சு நிற்க முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரீலான்சிங் கான்செப்டை வந்து புரிய வைக்க வேணும். ஒன்ஸ் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன்னா அப்புறம் நீங்கள் என்னன்னாலும் ட்ரை பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து சர்வைவ் ஆகி ஈஸியாக மேலே வந்துடுவீங்க. ஸோ அதோட ஏன் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீலான்சிங்கில் நிலைச்சு நிற்காங்க, இல்லை நிறைய பேர் ஏன் குயிட் பண்ணிட்டு போகிறாங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுட்டு நம்புறேன். எனிவே, ஐ ஹோப் யூ ஃபைண்ட் எனிதிங் யூஸ்ஃபுல் இன் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஹிட் த தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி கற்றுக்கொள்ளணும் அல்லது நீங்களும் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும் அல்லது அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்ங்கிற பற்றியெல்லாம் அறியணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. So thank you so much for watching this video and I'll see you guys in the next one.